இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் அவசியம் இல்லை என்று மிகவும் முக்கியமான மற்றும் சிந்திக்க வைக்கும் ஒரு தலைப்பு. இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் என்பது மிகவும் பாதுகாப்பான இடம். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் நம்முடைய மன அமைதிக்கும் உறவுகளின் வலிமைக்கும் மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்று ஒரு பக்கம் வாதிடுகிறது. மற்றொரு பக்கம் இன்றைய வேகமான வாழ்க்கையில் வேலை, படிப்பு மற்றும் பல பொறுப்புகள் காரணமாக குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அது அவசியம் இல்லை என்று வாதிட இவர்கள் மூவரும் வந்துள்ளனர். இரண்டு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் அழகாகவும் முன்வைப்பார்கள் என்று நம்புகின்றேன். இந்த பட்டிமன்றம் ஆரோக்கியமான சிந்தனையை வளர்க்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியமில்லை. நாம் இந்த பட்டிமன்றத்தில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் முக்கியம். முதலில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் என்று பேச வருகிறார் அக்ஷரா, 5ஆம் வகுப்பு மாணவி. அதே மாதிரி pin drop silent நீங்க பண்ணீங்கன்னா we can finish the program quickly. பசங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மிகவும் அவசியம். நமக்கு பாதுகாப்பும் ஆதரவும் தரும் இடம். அங்கு நாம் அன்பு, பொறுமை, மரியாதை போன்ற மதிப்புகளை கற்றுக்கொள்கின்றோம். நான் குடும்பத்துடன் இருக்கும்போது மகிழ்ச்சியாக உணர்கிறேன். குடும்பத்துடன் இருக்கும்போது என் எதிர்கால கனவுகளை பற்றி கூறி ஆலோசனை கேட்பேன். நாங்கள் குடும்பமாக இருக்கும்போது ஸ்வீட் மெமரிஸ் கிடைக்கும். குடும்பத்துடன் இருக்கும்போது யாருக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லாமலே தெரிந்து கொள்ள முடியும். அப்பா அம்மாவுடன் இருக்கும்போது எமோஷனல் சேஃப்டி கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மைண்ட் செட்காம ஆகும் என்று கூறி அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களை குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது தீர்ப்பளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்ஷரா அழகாக பேசினாங்க. குடும்பத்தோட இருக்கும் போது தான் நமக்கு மன அமைதி கிடைக்குதுங்கிறாங்க. அப்படியா? எல்லாரும் குடும்பத்தோட இருக்கும்போது மன அமைதி கிடைக்குதா? அதை எதிர்த்து வாழ்வதற்கு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை என்று பேச வருகிறார் கிருத்திக், 5ஆம் வகுப்பு மாணவர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை. குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இன்றைய காலத்தில் ஒருவர் தன்னுடைய கோலை அடைய அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஓரளவுக்கு நன்றாக வாழ வேண்டும் என்றால் பணம் அவசியம். அதுக்கு நிறைய உழைக்க வேண்டும். குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் இஎம்ஐ குறையாது, கடன் தான் அதிகமாகும். இத்துடன் என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை என்று தீர்ப்பளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க இன்னைக்கு போர் அடிக்கிற தலைப்பு மாதிரிலாம் எடுக்கல. நமக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் அவசியம் இல்லைன்னு. இதை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிருத்திக் என்ன சொன்னா, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா யார் கடன் அடைக்கிறதுன்னு கேட்கறான். வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து எல்லா குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்தோம்னா யார் கடன் அடைக்கிறது, இஎம்ஐ யார் கட்டுறதுன்னு அவன் கேட்கறான். கரெக்டு தான், அவர் கேட்டதும் கரெக்டு தான். இப்ப அதை தொடர்ந்து குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் என்று பேச வருகிறார் நேத்ரா, 5ஆம் வகுப்பு மாணவி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேத்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம். வேலை
குடும்பத்துடன் பேசும் பொழுது மனம் அமைதி ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை அக்கா தம்பி கூட இருக்கும் பொழுது சின்ன சின்ன சண்டை சண்டைகள் வரும். அதனால் எங்களிடையே க்ளோஸ் பாண்டிங் ஏற்படும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை சைத்துக்கு அங்கீகரிக்கின்றவை நம் குடும்பத்துடன் இருக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுவோம். அப்பா அம்மா அக்கா தம்பி பர்த்டே கொண்டாடி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். நாம் வீட்டில் நிறைய பேசினோம்னா நிறைய பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நவ்யடே போத் த பேரண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க. குழந்தையை காப்பகத்தில் விட்டு போறாங்க. அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவர்கள் குழந்தையுடன் நேரம் செலவிடுவது கிடையாது. அதுவே கூட்டு குடும்பமாக இருந்தால் குழந்தை தாத்தா பாட்டியுடன் இருக்கும். அவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். குடும்பத்துடன் நேரம் செலவிட அவசியம் என்று படிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவங்க அழகா சொன்னாங்க. கூட்டு குடும்பத்தோட முக்கியத்தை சொன்னாங்க. தாத்தா பாட்டியோட இருந்தா நம்ம எல்லாம் இப்ப வேலைக்கு போயிட்டோம்னா குழந்தைங்க தனியா இருக்கிறாங்க இல்லையா, தாத்தா பாட்டியோட இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. நம்மளும் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வரலாம். அடுத்ததாக குடும்பத்துடன் நேரம் செலவிட அவசியம் இல்லை என்று பேச வருகிறார் கவின் 5ஆம் வகுப்பு மாணவர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியமில்லை. எல்லா குடும்பங்களிலும் அமைதி இருப்பதில்லை. சில நேரங்களில் தனியாக இருப்பது நாம் சுய நம்பிக்கையுடன் முடிவெடுக்க உதவுகிறது. எல்லா குடும்பத்துடன் இருந்தால் நண்பர்களுடன் விளையாட முடியாது. சில பேர் குடும்பத்துடன் இருக்கின்றன்னு சொல்லிவிட்டு போன் டிவி பார்ப்பார்கள். இது தேவையே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், நீங்க எல்லாம் போன் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு யார் கூடவும் பேசுகிறது கிடையாது. நீங்கள் பர்த்டே பற்றி பேசினீர்கள். இப்பொழுது எல்லாம் நீங்கள் பர்த்டே பற்றி பேசுனீங்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஜிபேல கிஃப்ட் ஒருத்தர் அனுப்புனா போதும். கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இப்போ நிறைய கிளாஸ் வந்து விட்டது. எதிர்கால கனவு பற்றி பேசினார்கள். இப்பொழுது எல்லாம் பெற்றோர்களின் கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்கிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டுதான் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நமக்கு என்ன வேண்டுமோ, அதாவது படிப்பு வேலை செலக்ட் பண்ண முடியவில்லை. என் வாழ்க்கை என் கையில். இத்துடன் என் உரையை மட்டும் கொள்கின்றேன். நடுவர்களுக்கு நேரம் செல்வது அவசியம் இல்லை என்று தீர்ப்பளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிஃப்ட் வவுச்சர் ஜிபே பண்றதுனால ரொம்ப கிளாப்ஸ் வந்தது. அப்ப அதுதான் நிறைய பேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே. அடுத்ததாக குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் என்று பேச வருகிறார் சாய் கிருஷ்ணா, 3ஆம் வகுப்பு மாணவர். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போற தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவது அவசியம். என்னோட வாழ்க்கையில மிக லக்கியஸ்ட் ஃபேக்டர் குடும்பம். நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதாவது குவான்டிட்டி டைம் வேணாம், குவாலிட்டி டைம் தான் வேணும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் வேண்டாம். ஜஸ்ட் 30 நிமிஷம் போதும். அந்த நேரத்துல போன் ஆஃப் பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும்னா கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டும். குடும்பத்தோட உட்கார்ந்து மனைவிட்டு பேச வேண்டும். தாத்தா பாடி கூட நிறைய புராண கதைகள் உண்டு. அதன் முன்னோர் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம். வாழ்கிறேன் அருத்துடன் வாழ்வது என்றும் தெரியும். நடுவர்களே, குடும்ப நேரம் செலவது அவசியம் என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சொல்றதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். கிச்சன் க்ளோஸ் பண்ணலாம்ங்கறான். எத்தனை பேர் கிச்சன் க்ளோஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க? கிச்சன் க்ளோஸ் பண்றது லேடிஸ்க்கு நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? அப்புறம் அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், டிவியை போட்டுட்டு உக்காந்துறோம். இல்லைன்னா எல்லாரும் மொபைல் ஏதோ ஒரு ஸ்கிரீன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வீட்டுல இருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது
அவசியம் இல்லை என்று பேச வருகிறார் வசந்த், 5ஆம் வகுப்பு மாணவர். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச போற தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை. இங்க பேசின எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். நீங்க எல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள்? டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். போனில் வீடியோ கால் பண்ணி பேசினாலே போதும். சும்மா உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. வெட்டி கதை பேச வேண்டாம். லக்கியஸ்ட் ஃபேக்டர் குடும்பம் என்று சொன்னார்கள். எல்லோருக்கும் நல்ல குடும்பம் அமைவதில்லை. கிச்சன் க்ளோஸ் பண்ணிவிடலாம் என்று சொன்னார்கள். சுகியில் ஆர்டர் பண்ண வேண்டும் என்றால் குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் பணம் வருமா? குடும்பத்துடன் உட்கார்ந்து பேசும்பொழுது அடுத்தவர்களை பற்றி குறைதான் கூறுவார்கள். இதனால் உறவுகளுக்கு இடையே சண்டை ஏற்படுகிறது, ஒற்றுமை குறைகிறது. பேரண்ட்ஸ் வேலைக்கு போவது பற்றி பேசினார்கள். நல்ல படிப்பு, வீடு, சிறந்த எதிர்காலம் வேண்டும் என்றால் குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குடும்பத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் இல்லை என்று தீர்ப்பளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னதுல ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். குடும்பத்தோட நம்ம என்ன பண்றோம், பேசுறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு பேசுறோம். அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, எங்க மாமியார் அதை பண்ணாங்க, மாமனார் இதை பண்ணாங்க, நாத்தனார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது கவனிக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லைங்களா? அப்படி பேசக்கூடாது, நம்ம கரெக்டா சொன்னா அதனால அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய தீர்ப்பு, இரு தரப்பினரும் அருமையான கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவசியம் என்று வாதிட்டவர்கள் குடும்பம் நமக்கு அன்பு, ஆதரவு, மன அமைதி தரும் என்று அழகாக எடுத்துரைத்தார்கள். அவசியம் இல்லை என்று கூறியவர்கள் வேகமான வாழ்க்கையில் நேரம் பற்றாக்குறை மற்றும் தனிநபர் வளர்ச்சி முக்கியம் என்பதையும் எடுத்து கூறினார்கள். இரண்டு தரப்பினர்கள் கருத்துக்களை ஏற்கக்கூடியதாக தான் இருந்தது. வாழ்க்கை எவ்வளவு நம்ம பிஸியாக இருந்தாலும் குடும்பத்துடன் சேர்ந்து நேரம் செலவிட வேண்டும். குடும்பத்துடன் நம்ம இருக்கும்போது தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம எப்ப வேணாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா குழந்தைங்களோட இந்த குழந்தை பருவத்தை அனுபவிக்கணும். எல்லாரும் பணம் 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 பின்னாடி ஓட வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க அப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த வயசுலதான் குழந்தைங்க நம்ம கூட இருப்பாங்க. நான் என்ன சொல்றது, அன்னைக்கே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உள்ள குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது. அது மட்டும் இல்லாம அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்னும் பிறப்புரியர்க்கு. அன்பு உள்ள அனைவரும் நேசிப்பார்கள். அந்த அன்பு முதலில் குடும்பத்தில் இருந்துதான் வருகிறது. அதனால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது அவசியம் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன். நீங்க எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் உங்க குடும்பத்தோட முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களோட இருங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்றதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. நானும் எல்லாரும் சினிமாவில் தான் பஞ்ச் டயலாக், நானும் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன். Family is not an option, it is our foundation. Family time is not a waste of time, it is our best time. Thank you. நன்றி. அனைவருக்கும் நன்றி.